வரக்கூடிய வாடிக்கையாளர் கேட்குறாங்க, நாங்கள் வீடு கட்டலாம்னு இருக்கிறோங்க, எங்கள் சாதகத்தில் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அவங்க சாதகத்தில் பார்த்தா கணவர் சாதகத்தை அப்படி பார்த்தா இடம் இருக்குங்க, காலி இடம் வாங்கியிருக்காங்க, வீட்டு மனை. அவர் வந்து நாங்கள் வீடு கட்டலாமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆனால் வீடு மனை வாங்கியிருக்காரு, ரொம்ப நாளாக வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் வீடு கட்ட முடியல. அப்படி சரி, அவரோட சாதகத்தில் வந்துங்க, அவரோட சாதகத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்குது. அப்போ நீச்சமாக இருக்கும்போது அதே செவ்வாய் நீச்சமாக இருக்கார். ஆனால் அதே நேரத்துக்கு சுக்கிரன் பார்க்குறாரு. அப்போ அவரோட பேரில் பத்திரம் பதிவாயிருச்சு, நிலம் சம்மந்தப்பட்டது. ஆனால் வீடு கட்டலாமான்னா வீடு கட்ட முடியல. அப்போ ஒரு மனித சாதகத்தில் வந்து பாருங்கள், லக்னாதிபதி சொல்லக்கூடாது எங்கள் 4ஆம் இடத்துல இருக்காரா, 4 கூடவே ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரா, நல்ல நிலைமையில் இருந்தால் அவங்க பேரில் நிலம் வாங்கி வீடு கட்டிடலாம். அதே 4 கூடவே 3, 8, 12 போயிட்டார், அதாவது சனி பார்வை, இப்படி ஒரு சரியில்லாத ஒரு கிரக பார்வை, 3, 8, 12 கிரக பார்வை, அந்த 4ஆம் இடத்த அதிபதியை பார்த்தா வீடு நிலம் வாங்கலாம், வீடு கட்ட முடியாது. அப்போ வீடு கட்டுறதுக்கு என்ன ஒரு அமைப்பு வேணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது செவ்வாய்னா நிலம் சம்மந்தப்பட்டது, சுக்கிரன்னா புது வீடு கட்டுறது. அப்போ அந்த செவ்வாயை வந்து சுக்கிரன் பார்த்தாலோ, ஏன்னா சுக்கிரன் வந்து செவ்வாயை பார்த்தாலோ, செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்துருந்தால் அவங்க சாதகத்தில் இப்படி இருந்தால் இடம் வாங்கி வீடு கட்டுவாங்க, சொகுசு பங்களாவாக கட்டிடுவாங்க. அதே அவங்க கட்ட முடியாத சூழ்நிலை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல வந்து சனி இருக்குது, 4 கூட வந்து நீச்சமாயிட்டார், 3, 8, 12 அப்படி போயிட்டா, அந்த 4ஆம் இடத்துல சனி இருக்கிறனாலங்க பழைய வீடு தான் வாங்க முடியும். கட்டின வீடெலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கட்டின வீடை வாங்கி ஒரு கணபதி ஹோமம் பண்ணிவிட்டு, வீடு வாசல் சுத்தம் பண்ணி கணபதி ஹோமம் பண்ணிவிட்டு, அந்த வீடு பால் காய்ச்சி குடி போனாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி, 4 கூட 3, 8, 12 போயிட்டார். அப்போ பழைய வீடு கட்டின வீடை வாங்கி நீங்கள் ஆல்ட்ரஸ் பண்ணி இருந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கும். நான் புதுசாக தாங்க இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் நல்லா இருக்கணும், செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கணும் நிலம் வாங்குறதுக்கு. சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும், சுக்கிரனை குரு பார்க்கணும். நீங்கள் கேட்ட இடத்துல அமௌண்ட் கிடைக்கும். சுக்கிரனை குரு பார்த்தா நான் வீடு கட்ட போகிறேன்னு சொல்லி கேட்டால் கம்மியான இன்ட்ரெஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுப்பாங்க. கண்டிப்பாக அது நடக்கும். அதாவது நீங்கள் நிலம் வாங்கி வீடு கட்டணும்னா செவ்வாய் ஆட்சி பெற்றுக்கணும், உச்சம் பெற்றுக்கணும். செவ்வாய் நல்லா இருந்தால் நிலம் வாங்கிக்கலாம், உங்கள் பேரில் பத்திரம் பதிவாகும். அதே சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருந்தார்னா, சுக்கிரனை குரு பார்த்தாருன்னா கோடி நன்மை. 9 கூட சுக்கிரனை பார்த்தாலும் நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்டி அதில் குடி போகலாம். உங்கள் காலத்துக்கும் சரி, உங்கள் பசங்க பிள்ளை காலத்துக்கும் அந்த வீடு நிலைக்கும். அதே நேரத்துக்கு நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்டணுங்கிற உங்கள் சாதக ரீதி எப்படி வந்து 4ஆம் இடத்துல சனி இருக்குது, 4 கூட நீச்சமாயிட்டார், 4 கூட 3, 8, 12 போயிட்டார், இல்லை 4ஆம் இடத்த அதிபதி சனி பார்க்குறாரு அப்படின்னா பழைய வீடு தான் நீங்கள் வாங்கணும். இப்போ தனுசு லக்கணத்துக்கு 2க்கும் 3 கூடயும் சனிங்க. இப்போ கோச்சாரத்தில் 4ஆம் இடத்துல வந்து உட்காந்துருக்காரு. அவங்க தனுசு லக்கணம், தனுசு ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரிங்க, கட்டின வீடு பழைய வீடு வாங்குங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கும், வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வீடு கட்டக்கூடியவங்க கேட்கக்கூடிய கேள்வி அதான். இதுதாங்க நான் சொன்ன கருத்தை. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 24 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன்.